பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வெளிப்பட்ட போது அவருடைய வருகையை குறித்து தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்தார். அவர் குருடருடைய கண்களை திறக்கிறவர் என்று. அதாவது வேதத்தை பார்க்க வேண்டிய பிரகாரம் பார்க்க வைக்கிறவர். எத்தனையோ வேத பாரகர்கள் இருந்தும் இயேசுவை கிறிஸ்துவாக அவர்களால் பார்க்க முடியவில்லை. காரணம் ஏனென்றால் அவர்கள் கண்கள் அடைக்கப்பட்டிருந்ததுதான் காரணம். அவர்களுக்கு வசனம் எல்லாம் தெரியும், ஆனால் வசனத்தின் வெளிச்சம் அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம் அவர்கள் கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு சீஷராகி இயேசுவுக்கு பின் செல்லும்படி வந்த ஒவ்வொருவருக்கும் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் இயேசுவை கிறிஸ்துவாக பார்க்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அந்திரேயா முதலாவதாக இயேசுவுக்கு சீஷனானவன். அந்த அந்திரேயா தன் சகோதரனாகிய பேதுருவை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று. கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் மேசியாவை கண்டேன் என்று சொல்லுகிறான். காரணம் அவனுக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது. அதுபோலதான் பிலிப்புவை கர்த்தர் அழைக்கிறார். பிலிப்பு நாத்தான் வேலை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? மோசே முதலிய தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட ஆகமங்கள் சங்கீதங்களிலெல்லாம் சொல்லப்பட்ட எழுதப்பட்டவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறார். இந்த ஆதியாகமம் முதல் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதோ அவரை கண்டேன் என்று பிலிப்பு சொல்லுகிறார். இயேசு கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. அப்பொழுது சிலர் உம்மை எலியான்னு சொல்றாங்க, யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள், எரேமியா என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஒவ்வொருத்தரை வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேல தெரியல யாருக்கும். இயேசு கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே பேதுரு கொஞ்சம் கூட தயங்காமல் சொல்லுகிறார், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மாம்சமும் இரத்தமும் இது உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை, இதை பரலோகத்தில் இருக்கிற பிதாவே வெளிப்படுத்தினார். சீஷருக்குள்ளே இந்த வேதத்தை அவர் முத்திரையிடுகிறார். யார் யார் அவரை ஃபாலோ பண்றாங்களோ, அவரை பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு செவிகள் திறக்கப்பட்டு அவர்கள் இந்த வேதத்துக்கு நேராய் திரும்பும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். இயேசுவை பின்பற்ற ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க பழகுவோம். நம்முடைய கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விடும். நம்முடைய கண்கள் திறக்கப்படும். பவுல் இயேசுவுக்கு சீஷனாக ஒப்பு கொடுத்த போது அவன் கண்களில் இருக்கிற செதில்கள் விழுந்தது. அவன் கிறிஸ்துவை கண்டான். அவனுடைய ஓட்டத்தை அறிந்து கொண்டான். நிச்சயத்தோடு ஓடி முடித்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதம் நம்மில் வெளிப்படும்படிக்கு கிறிஸ்துவுக்கு சீஷராகவோ கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த வேதம் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் திறக்கப்பட வெளிப்படுத்தப்பட எங்களை ஒப்புவிக்கிறோம். உம் பாதையை அடிச்சுவடை நாங்களும் பின்பற்றி உம்முடைய சீஷராய் தொடர இந்த வேதம் எங்களில் வெளிப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.